எக்ஸ்கியூஸ் மீ, அட்வொகேட் தியாகு இங்க வந்தாரா? ரூம் நம்பர் சொல்லல, ஆனா என்ன இங்க மீட் பண்ண சொன்னாரு. மிஸ், லாபியில் வெயிட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பார்த்து சொல்றேன். ஓகே. கமினி, உருப்படி நல்லா இருக்கு. ரூம் நம்பர் 10 கூட்டிட்டு போ. ஓகே. மிஸ், அட்வொகேட் ரூமை காட்டுற வாங்க. தேங்க் யூ. கம். கல்பனா, கல்பனா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் அலெக்சாண்டர், எஸ் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் அலெக்சாண்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்ட்? வாட் ஃபார்? நீங்க ஹோட்டல்ல ப்ளூ ஃபிலிம் எடுத்திருக்கீங்க, and that is the reason. Can we go? என் லாயருக்கு ஃபோன் பண்ணலாமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ரைட், as you wish. I am sorry. எஸ்பியோட உத்தரவு இல்லாம மிஸ்டர் அலெக்சாண்டரை பெயில ரிலீஸ் பண்ண முடியாது. இட்ஸ் a bailable offense. அதோட பவர் ரொம்ப கையில இருக்கும்போது எஸ்பியை கன்சல்ட் பண்ணணும் தேவை இருக்கா? ஜட்ஜுக்கு பதிலா அட்வொகேட் தீர்ப்பு சொல்ல வழி இருக்கா? அது எப்படி? இதுவும் அப்படித்தான். உங்க கிளையண்ட் மைனர் கேஸ்ல மாட்டல, மேஜர் அஃபென்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன், என் கிளையண்ட் ஒரு கௌரவமான பிரஜை, சர்க்காரே மதிக்கிற பெரிய மனுஷன். பெரிய மனுஷங்கிற போர்வையில எவன் இருந்து தப்பு பண்ணாலும் சட்டம் அதை விட்டு கொடுக்காது. We'll do our duty, mister. சார், என் கிளையண்ட். உங்க கிளையண்ட் லேட்டஸ்ட் பெரிய மனுஷன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல சர்க்காரால் தேடப்பட்டு வந்த கடத்தல்காரன், சமூக விரோதி கேடி அலெக்ஸ். அப்போ உங்ககிட்ட பேசி பயன் இல்ல, கோர்ட்ல தான் பேசணும், அதானே? எக்ஸாக்ட்லி. ப்ளீஸ் கோ ஹெட். எஸ் சார், எஸ் சார். கேரளா ஐஜி பேசுறேன். எஸ் சார். இது சார், நான் சின்ன பையன் தான், நான் கூட அப்படிதான் சார் ஜோக் அடிக்கிறேன். ஓகே, எஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ராதா, கேரளா ஐஜி தன் மகன் பாஸ்கரனுக்கு நம்ம பொண்ணை கேட்கிறார். பையன் கல்யாணம் கல்யாணம் உபத்திரப்படுத்துறான். சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்றாரு. எப்படி? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சீதாவும் பாஸ்கர் ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? புரோகிதரை கூப்பிட்டு சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்க்க சொல்லு. அந்த நாளை நினைக்கும் போது என் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மணமேடையில மணமகன் ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பான், நம்ம பொண்ணு ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பான். புரோகிதர் தாலி எடுத்து மணமகன் கையில கொடுப்பார். மங்களவாத்தியம் முழங்கும். மணமகன் நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். நாம ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து 100 ஆண்டு காலம் உள்ள குட்டியோட நீ வாழணுமான்னு ஆசீர்வாதம் பண்ணு. நம்ம பொண்ணு பஞ்சை கொண்டு போட்டு வாழணுங்க பொண்ணு. அழுகுற கல்யாணத்தை பத்தி பேசும்போது அழுகுறேன். பொண்ணு ராதா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பூந்த வீட்டுக்கு போகத்தானே வேணும். இன்னும் அனுப்ப மாட்டேன், என் பொண்ணு அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா நான் எப்படி இங்க இருக்கிறது? ஆமா, நான் தானே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகத்தான் வேணும்.
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு புருஷன் விட்டு போயிடணும் இல்ல? அப்ப கல்யாணம் இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு கல்யாணம் இல்லை. நான் ஆஜி கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்ன வேணா நினைச்சுட்டு போட்டோம். ஓகே, நான் சொல்றது கரெக்ட். சீதா இது அப்பாவுக்கு நான் பிரசன்ட் பண்ண வச்சாச்சே. சார், எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கொலையை எஸ்பி தான் செஞ்சிருப்பாரோன்னு தோணுது. எஸ்பி? You mean your father Rajasekhar? No, no, he is one of our finest officers. இவரை கொலை செய்யறதுக்கு அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? டேஜி சார், நடந்த சில விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது கொலைக்கு மோட்டிவ் இருக்குன்னு தான் தோணுது. What do you mean? சார், எந்த பெரிய மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் உண்டு. கொலை செய்யப்பட்ட கோபியோட சிஸ்டர் காமினி என்கிட்ட செக்ரட்டரி வேலை செய்யறா. இன்ஸ்பெக்டர், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எஸ்பி, ஐ மீன் உங்க அப்பா அவகிட்ட தொடர்பு வச்சிருந்தார். இன்ஃபேக்ட் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு காமினியே வந்திருக்கா. கூப்பிட்டுமா? காலர். காமினி, காமினி. ஷீஸ் காமினி. மேடம், மிஸ்டர் அலெக்சாண்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க. பலமுறை எஸ்பி கிட்ட இப்படி வராதீங்க, உங்க ஏஜுக்கும் பொசிஷனுக்கும் இது நியாயம் இல்லைன்னு சொன்னேன். அண்ணனும் அவரை பலமுறை கண்டிச்சாரு. கோபம் இருந்தா என்ன கொண்டு இருக்கலாம். எங்க அண்ணனு போய். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. எஸ் சார். நானே தப்பு பண்ணாலும் என்ன உடனே கைது பண்ணணும். அப்பதான் நான் உண்மையான போலீஸ்கார். Mr. Rajasekhar, you are under arrest. பெல்ட் போட்டிருக்கான். எந்த நேரத்திலையும் அவன் முதுகெலும்பு வளையக்கூடாதுங்கிறதுக்காக தான். பணம், பாசம், சொந்த பந்தம் எதையுமே பார்க்க கூடாது. நான் எஸ்பி ராஜசேகருக்காக ஆஜராகிற வக்கீல் தியாகு. இப்போ அவர் எஸ்பி இல்ல, கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட கிரிமினல். அவர் எஸ்பியோ கிரிமினலோ சங்கர், அவர் நமக்கு அப்பா இல்ல. அது வீட்ல, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க சட்டப்படித்தான் பேசுவோம், நடப்போம். ஓ, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். சட்டம் சீக்கிரமா ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. அதை நிச்சயப்படுத்த வேண்டியது நீதி. ஐ மீன் ஜஸ்டிஸ். யூ நோ ஒன் திங் இன்ஸ்பெக்டர்,
உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டுக்கு ஆளுங்களை பிடிச்சு கொண்டு போற ஏஜென்சியை தவிர அதுவே கோர்ட் ஆயிட முடியாது, தீர்ப்பாவும் ஆயிட முடியாது. சட்டம் நீதியை பத்தி நீ எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டாம். பின் என்னமோ இந்தியன் பீனல் கூட நீயே எழுதுற. ஐம் சாரி, நீங்களே எழுதுற மாதிரி அப்பாவை எப்படி குற்றவாளின்னு சொன்னீங்க? சட்டப்படிதான் சொன்னேன். சட்டப்படின்னு சொல்லாதே, சந்தேகித்தபடின்னு சொல்லு. சரி சரி, பேச்ச வளர்க்காத, வந்த விஷயத்த சொல்லு. என் கிளைண்ட் மிஸ்டர் ராஜசேகரை நான் நேர்ல சந்திக்கணும், பேசணும். இதுக்கு உங்க சட்டம் இடம் கொடுக்கலன்னா ரிமாண்ட் முடிஞ்ச உடனே நான் அவரை சப்ஜெக்ட்ல பாத்துக்கிறேன். வேண்டாம், நீ இங்கேயே பார்க்கலாம், போய் பாரு. அப்பா, உண்மையிலேயே என்ன நடந்தது அது சொல்லுங்க. அப்பா, உண்மை சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே கேட்காதப்பா. நான் ஒரு குற்றவாளி. I am a murderer. No, I won't believe it. I won't believe it. அப்பா, நீங்க நல்லா இல்லப்பா. அம்மா இல்லைன்னா நாம யாருமே இல்லப்பா. உங்க அம்மா இல்லைன்னா நாம யாருமே இல்லை. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஜாகு, ஜாகு, நம்ம குடும்பத்துக்கு நீ தான் மூத்த பிள்ளை. குடும்பத்தை நல்லபடியா நடத்தி போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஜாகு, அப்பா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. இவன் கைது பண்ண என்னம்மா? ராஸ்கல். அப்பாவை நான் வெளியே கொண்டு வரேன். டேய், உன்னை போல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு எத்தனையோ கேஸ்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்க. இத பாருப்பா, இந்த வீடு, இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். அவரை விட்டுடுப்பா. அப்பா தன் சர்வீஸ்ல எவ்வளவு லஞ்சம் வாங்கி உங்ககிட்ட கொடுத்திருக்காருமா? அவருக்கு என்ன அந்த புத்தி வருது? அப்ப எனக்கு எப்படிமா வரும்? அவர் காட்டின பாதையில தானம்மா நான் போயிட்டு இருக்கேன். அந்த பாதையில போய் தான் அப்பா கையில விலங்கு போட்டேன் இல்ல? நான் விலங்கு போட்டது அப்பாவுக்கு இல்ல, ஒரு குற்றவாளிக்கு, கொலைகாரனுக்கு. டேய், மூடுடா வாயே. இவன் பேசல தியாகு, இவன் மனசுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசுது. அம்மா, இவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், செய்யட்டும். உண்மையிலேயே அப்பாவே இந்த கொலை செஞ்சிருந்தாலும் கோர்ட்ல இந்த கேஸை உடைச்சு காட்டுறேனா இல்லையா பார். பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம். மிஸ்டர் சங்கர், சார். அலெக்சாண்டர் வந்துட்டு போனார். ஆமா சார், நானும் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விக்டரி ஹோட்டல் மர்டர் கேஸ நீங்க டீல் பண்ணக்கூடாது. காரணம், குற்றவாளி உங்க அப்பான்னு. சார், டோன்ட் வரி மிஸ்டர் சங்கர், நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். இந்த கேஸ நீங்க தான் டீல் பண்றீங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். அம்மா, அம்மா, ஜாமீனை நிராகரிச்சுட்டாங்க. இதோ இருக்காரு இன்ஸ்பெக்டர், தான் திறமையெல்லாம் சார்ஜ் ஷீட்ல காட்டிருக்காரு. நான் என் கடமையை தான் செஞ்சேன். அடிச்சி நிறுத்துடா. கீழ்த்தரமான ஒரு பொண்ணு கிட்ட அப்பா தொடர்பு வச்சிருந்தா எப்படிடா சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லல, அவர் செஞ்ச கொலைக்கு ஒரு பொண்ணு தான் காரணம்னு சொன்னேன். பாருமா, பாரு, சுத்தி வலிச்சு அதே சொல்றான். ராஸ்கல். அவர் கொலைகாரன்னா அந்த கொலைக்கு ஒரு பொண்ணுதான் காரணம். அம்மா, என்ன சொல்றீங்க? தியாகு, பெத்தவங்களுக்குள்ள எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும்பா, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ இவன் சார்ஜ் ஷீட்ல எழுதுனதெல்லாம் உண்மை. நீங்களும் தக்க ஆதாரங்களோட தான் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். உன் ஆதாரங்களை நான் உடைக்கல. என் பேர் தியாகு இல்ல.
விசாரணை நாளைக்கு ஆரம்பம். எல்லா பாயிண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம். குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் ராஜசேகர உனக்கு எவ்வளவு காலமா தெரியும்? கொஞ்ச காலமா தெரியுங்க. அவருக்கு கெட்ட நடத்தை எல்லாம் உண்டு இல்லையா? என்ன பார்த்து பதில் சொல். உங்களுக்கு தெய்வம் தாங்க பதில் சொல்லணும். தெய்வத்தையா கூண்டுல நிறுத்தி இருக்கோம்? அதோ நிறுத்திருக்கீங்களே. சரி, மிஸ்டர் ராஜசேகருக்கும் உனக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டது? ஒரு குத்தத்துக்காக எசமா என்னை கைது பண்ணாரு. என் உண்மை கதையை கேட்டு என்னை மனசார மன்னிச்சு இனிமே மனுஷனா நடந்துக்கன்னு விடுதலை பண்ணி அனுப்பிச்சார் சாமி. சோ அதுக்கு பரிசாத்தான் அவருக்கு பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, யுவர் ஆனர், சாட்சி கோவிந்தன் ஊரறிந்த கேடி, பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன். குற்றம் சாட்டப்பட்ட நபரை இன்னொரு குற்றவாளி நல்லவன் என்று சொல்வதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறதா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சர்க்கார் வக்கீல் திருந்திய குற்றவாளிகளை தீண்டப்படாதவர்கள் என்று தனி ஜாத்தியாகி பேசுகிறார். பூண்டேரி சாட்சியம் சொல்ல இவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லுவாரே. ஆனால் இந்த வழக்கில் புத்தனும் இயேசுவும் காந்தியும் தான் சாட்சி சொல்ல வேண்டும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். கோவிந்தன், மிஸ்டர் ராஜசேகர் கொலை செஞ்சாரே, அவர் கொலை செய்யல. கொலை செய்யற மனசு எங்க ஐயாவுக்கு வராது, கிடையாது. கொலை செய்யலன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அன்னைக்கு அவர் உன் கூட இருந்தாரா? ஆமாங்க, ஐயா ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சத்தியமாங்க. கோவிந்தன் சொல்வது முழுக்க முழுக்க பொய் யுவர் ஆனர். கொலை நடந்த அன்று மிஸ்டர் ராஜசேகர் விடுமுறை எடுக்கவில்லை என்பதே போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விடுமுறை எடுக்காவிட்டாலும் சில விசாரணைகளுக்காக அதிகாரிகள் வெளியே போக அவர்களுக்கு அனுமதி உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யுவர் ஆனர், அந்த நாளை அந்த நேரத்தை மிஸ்டர் ராஜசேகரன் கோவிந்தனோடு கழித்தார் என்பதே என் வாதம். யுவர் ஆனர், இந்த வழக்கின் அஸ்திவாரமே ஒரு தனிப்பட்ட மனிதரின் பழிவாங்கும் வெறிதான். அப்பழுக்கே இல்லாத ஒரு அதிகாரியை கொலைகாரர் என்று குற்றம் சாட்டி கூண்டேற்றும் அளவுக்கு பணம், அதிகாரம், போலீசின் பக்கபலம் இதில் வேலை செய்திருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். யுவர் ஆனர், நீதியை மறைக்கும் இந்த திரைகளை விலக்கி நியாயத்தை நிலைநிறுத்த மிஸ்டர் ராஜசேகரன் குற்றவாளி அல்ல என்று நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிஸ்டர் ராஜசேகரை கைது பண்ண இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? ஆமா. உங்க பேரு? சங்கர். பெத்தவரை மறந்துடாதீங்க, இனிஷியலோட சேர்த்து சொல்லுங்க. ஆர் சங்கர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? ட்ரைனிங் பீரியடோட சேர்த்து 4 வருஷம். சொந்த ஆதாயங்களுக்காக உங்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க. ரைட்? ராங். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் சாமர்த்தியமாக வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். தன் சொந்த முயற்சியால் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்த மிஸ்டர் சங்கரை தன் நண்பர்களின் உதவியால் வந்தார் என்று சொல்வது போலீஸ் உத்தியோகத்தையே இழிவுபடுத்துவதாகும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். சாரி யுவர் ஆனர். போலீஸ் உத்தியோகத்துக்கு கௌரவம் பார்ப்போமேயானால் நியாயமாக வாழ்ந்த எஸ்பியை கொலை குற்றவாளியாக்கி இந்த கோர்ட்டில் நிறுத்திருக்க கூடாது. அறைக்குள் விசாரணை நடத்திருக்கலாமே தவிர அம்பலத்துக்கு வந்திருக்க கூடாது. ஆல் ரைட், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சங்கர்,
மிஸ்டர் ராஜசேகரை கைது செஞ்சது நீங்க தானே? ஆமா, எந்த இடத்துல? மிஸ்டர் அலெக்சாண்டரோட பங்களாவுல. யூ மீன் விக்டரி ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் அலெக்சாண்டர் அதான் தான் ஹோட்டல்ல ப்ளூ ஃபிலிம் எடுத்ததாக கைது செய்யப்பட்டாரே, அவரையும் நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல, அது வேற ஒரு இன்ஸ்பெக்டர். அது எப்படி மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், உங்க எல்லைக்குட்பட்ட கொலை கேஸை மட்டும் பிடிச்சிருக்கீங்க, இந்த ப்ளூ ஃபிலிம் கேஸை விட்டுட்டீங்க? அப்ப நான் லீவ்ல இருந்தேன். லீவ்ல இருந்தீங்களா இல்ல லீவ்ல இருக்க சொல்லி மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரா? மன்னிக்கணும், லஞ்சம் வாங்குற பரம்பரையில நான் பிறக்கல. ஐ see. அப்ப எப்படி நீங்க உங்க அப்பாவுக்கு அலெக்சாண்டர் கேஸ்ல தலையிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணீங்க? இன்ஸ்பெக்டரா நான் அதை சொல்லல, ஒரு மகனா சொன்னேன். ஓஹோ, அப்போ எதுலயுமே நீங்க அவருக்கு மகனாவே நடக்கிறீங்க இல்ல? இந்த கேஸ்ல கொலைக்கு ஆதாரமா ஒரு வாட்ச் காட்டுனீங்களே, அது எஸ்பிக்கு நீங்க பரிசா கொடுத்த வாட்ச் தானே? ஆமா, அது தனி மாடலா இல்ல அது போல நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ப்ளூ பிலிம் கேஸ்ல தான் எஸ்பியால கைது செய்யப்பட்ட ஆத்திரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்க உதவியை நாடி இருக்கார். அதான் நீங்க உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. அதே நேரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் கிட்ட அந்த வாட்சோட மாடலையும் சொல்லிருக்கீங்க. அதே மாடல வாட்சை தயார் பண்ணி இந்த கொலைக்கு ஆதாரமா இந்த கோர்ட்ல நீங்களும் மிஸ்டர் அலெக்சாண்டரும் சமர்ப்பிச்சிருக்கீங்க. ஒரிஜினலா நீங்க பரிசு கொடுத்த வாட்ச் இதோ. நீங்க பரிசா கொடுத்த மறுநாளே எஸ்பி அதை எனக்கு பரிசா கொடுத்தார். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு ஆதாரமான அந்த கைகடியாரமே அசலல்ல போலி என உறுதியாகும் போது நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி செய்து மிஸ்டர் ராஜசேகரை நிரபராதி ஆக்குவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜசேகரன், இந்த வழக்கில் இனி உங்கள் வாக்கு மூலம்தான் ஆதாரம். இந்த கடிகாரம் உங்கள் மகனுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்ததா? இல்ல, நான் தியாகுக்கு எதுவுமே பரிசா கொடுக்கல. இந்த கொலையை செய்தது நான் தான். கொலை செய்ய வேண்டிய காரணம் பெண்ணாசைதானே? பெண் மேல உள்ள ஆசைதான். அப்பொழுது நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். கோர்ட் சொல்லும் போது ஒத்துக்கிறேன்.